திருமதி ரஞ்சி, என்ன நடந்தது? என்னோட மக 3வது மக, அவங்களுக்கு அப்போ 1 வயசு 10 மாசம். 2024 நடந்தது இது. பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன், எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது இல்ல. அதாவது பிறந்த பூசுல ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க 7 மாசத்துலயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 1 வயசு 9 மாசம் 10 மாசம் வரைக்கும் விழுந்ததே இல்ல. 10 மாசத்துல நேராவே நடப்பாங்க, நார்மலாவே பிடிக்காம நடப்பாங்க. அந்த 1 வயசு 10 மாசம் ஆகும்போது சும்மா நார்மலா நேரா நடக்கும் போதே விழுந்துருவாங்க. விழுந்து ரத்த காயமாயிரும். இப்படியேதான் அடர்ந்து இருந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எப்போதும் போல நாங்க பெரிய பூஜை போடுவோம். நார்மலாவே வெள்ளிக்கிழமை வெளியே மதுரை வேற வச்சிருப்போம். அப்ப அந்த மாதிரி போட்டுட்டு நாங்க உள்ளுக்கு வந்துட்டோம். அவங்க வெளியே போயிட்டு சாமியோட மணி எடுத்து அடிக்கும் போது சாமி மணி சோத்து கால்ல பெரிய விரல்ல விழுந்து அது ஒரு ரத்த காயம் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டோம். இது என்ன சின்ன வயசுல நடக்காது, இப்ப புதுசா நடக்குது அப்படின்ட்டு. அப்போ நாங்க அவ்வளவா பெருசா இது பண்ணிக்கல. அப்ப மருந்துல போட்டு நார்மலா இருந்துட்டோம். அப்புறமா தான் போக நைட்ல ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க சின்னவங்க எங்க கூட தான் படுப்பாங்க, என்னோட பக்கத்துல தான் படுப்பாங்க கட்டில்ல. அங்கதான் கை கட்டுவாங்க. அம்மா அது என்ன கூப்பிடுதுமா, என்ன வர சொல்லி அது தெளிவா பேசுவாங்க. அவங்க நல்லா தெளிவா பேசுவாங்க. அது என்ன கூப்பிடுதுமா, என்ன வர சொல்லி கூப்பிடுது அப்படின்னா. யாருன்னு கேட்டா, தோ அங்க பாருங்க பொம்மை மாதிரியே தெரியுது அப்படின்னுவாங்க. நம்மளும் விளையாட்டுத்தனமா ஏதோ சொல்றாங்க. அப்ப என்ன வயசு அவங்களுக்கு? 1 வயசு சரியா 10 மாசம். நம்ம அவங்க விளையாட்டுத்தனமா விளையாட்டு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு அது அவ்வளவா பெருசுபடுத்திக்கல. அப்படியே நாட்கள் போக பகல்ல அவங்கள ஒரு 2:30 மணி போலதான் தூங்க வைப்பேன். காலையில எழுஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு 2:30 மணி போல தூங்க வைப்பேன். தூங்க வைக்கும் போது ஹால்ல தான் தூங்க வைப்பேன். 3 பேர் உட்கார சோபால நான் உட்காந்துருப்பேன். எகிட்டாப்புல டிவி. ஸோ டிவிக்கும் சோபாக்கும் நடுவுல காஃபி டேபிள் இருக்கும். காஃபி டேபிள் பக்கத்துலயே தான் அவங்கள தூங்க வைப்பேன். பேபி சீட்டர்ல அதுலதான் ஆட்டி தூங்க வைப்பேன். ஸோ டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு தூங்க வைப்பேன். தூங்குவாங்க. சமயத்துல கிச்சன் சைடு தான் கட்டுவாங்க. அவங்க அம்மா அங்க பாருங்க அது வருது பாருங்க. கீழே எல்லாம் கை கட்ட மாட்டாங்க, மேலவாதான் கை கட்டுவாங்க. மேலையா கை கட்டி அம்மா அங்க பாருங்க அது வருது, அது அங்கிருந்து என்ன கூப்பிடுது, வர சொல்லுது, வா என்ன கூப்பிடுது அப்படின்வாங்க. என்னன்னு கேட்டா அது பொம்மை மாதிரியே இருக்காது அப்படின்வாங்க. முதல்ல நாங்க சாதாரணமா தான் பகல்லே விளையாடுறாங்களே அதுவாதான் இருக்கும் அப்படின்னு விளையாட்டு பொம்மையை வச்சுதான் சொல்றாங்கன்ட்டு நாட்கள் போக ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா அப்படி உடம்பு நல்லா கொலுன்னு இருந்த உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடுறது இல்ல, சரியா பால் குடிக்கிறது இல்ல. இப்படியே போகும். ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமா இருக்குமான்னு கட்டி பிடிப்பாங்க. பயமா இருக்குமா, அது ரத்தமா இருக்கு, என்ன கூப்பிடுது, என்ன வர சொல்லுது, அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ வீட்டுல எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்ட், நானு, மூத்த பிள்ளைங்க 2 பேர், ஆண் 1 பொண்ணு 1. அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களையும் கூப்பிட்டு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் குளிக்க போயிட்டேன், இல்ல கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேன், பலகாரம் செஞ்சுட்டு இருக்கேன்னா இவங்க முன்னுக்கு விளையாண்டுக்கிட்டே இருந்து போயிட்டு அவங்க அண்ணா அக்காட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்களாம். அவங்க விளையாடுற இடத்துல எல்லாத்தையும் காட்டுவாங்களாம். அங்க பாருங்க அது என்னோட பொம்மையை எடுத்துருச்சு, கொடுக்க மாட்டுது, என்ன கூப்பிடுது, பொம்மை வேணும்னா கூப்பிடுது, வா சொல்லுது அப்படின்னு. இப்படியேதான் போக அது போக இன்னும் அதிகமா ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் காட்ட ஆரம்பிச்சாங்க. எப்போதும் போல நான் ஹால்ல 2:30 மணிக்கு தூங்க வச்சிட்டு இருக்கேன். முதல்ல கிச்சன் சைடு காட்டினாங்க. நான் ஒண்டி உட்காந்துருக்கேன். கிச்சன் சைடு காட்டினாங்க. அம்மா அது பாருமா அங்கிருந்து என்ன கூப்பிடுது அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அப்படியே செவுத்துல அது வந்திருக்கு. எனக்கு பின்னாடியா வந்தோடனே மக அழுந்து பயத்துல காட்டுறாங்க. பேபி சீட்ல படுத்துக்கிட்டே, உங்க பின்னாடிதான் நிக்குது, உங்களை தொட வருது அப்படின்றாங்க. உங்களுக்கு குழப்பமாவும் இருந்திருக்கும், பயமாவும் இருந்திருக்கும். எனக்கு குழப்பம் ஒரு பக்கெட்டு, பயமும் ஒரு பக்கெட்டு. அவங்க சொன்ன அந்த செகண்ட் அது உண்மையிலே அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு இதா இருந்ததுன்னா என் உடம்பு சிலுக்கணும்னு அவசியமே இல்லை. என் உடம்பு சிலுக்கணும், நான் பயப்படணும், அழுகணும்னு அவசியமே இல்லை. அந்த டைம் அந்த சொன்ன செகண்ட் அவங்க சொன்ன செகண்ட் எனக்கு உடம்பு சிலுத்து சொந்தமாவே கண்ணுல தண்ணி ஊத்துது பயத்துல. இந்த 1 நிமிஷம் பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்க திருமதி ரஞ்சி, உங்க 3வது பிள்ளைக்கு, உங்க டாக்டருக்கு நடந்த அந்த சம்பவம். உங்க கண்ணுல முறையா தண்ணி ஊத்துது, உடம்பு சிலிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கணும்னு தோணிருச்சு.
நான் திரும்பி பார்த்தோன்னே சட்டுன்னு அங்கிருந்து என்னமோ உனக்கு காணா போனது மட்டும் தெரிஞ்சுது, அங்கிருந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனா காட்டிக்கல. பயத்தை இது பண்ணாதான், நம்ம பயந்தாதான் நம்மள அட்டாக் பண்ணுவேன். அதனால நான் வந்து காட்டிக்கல. திருப்பிட்டு அவங்களதான் நான் சத்தம் போட்டேன், நீங்க படுங்கம்மா, நீங்க ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு. அங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா அங்கதான் பாப்பாங்க, அந்த கிச்சன் பாதையை பாப்பாங்க, எனக்கு பின்னாடி தான் பாப்பாங்க. திருப்பி அப்படியே சொல்லுவாங்க, அம்மா வருதுமா, உங்க சோபா பக்கத்துல வருது, இப்படியேதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு முதல்ல மனசுக்கு வந்தது, நம்ம தைரியமா இருந்தா சோ அது கிட்ட இருக்காது அப்படின்ட்டு. நான் எப்பவுமே வந்து சோஃபால ரோத்தான் வச்சிருப்பேன், சோஃபால வச்சிருப்பேன், மேல ரூம்ல வச்சிருப்பேன் பிள்ளைங்களுக்காக. அப்போ அந்த ரோத்தானை எடுத்து சோபால அப்புறம் அந்த செவுத்துல தட்டுனேன், வேகமா தட்டுனேன், காஃபி டேபிள் தட்டுனேன், கிச்சன் போற பாதி எல்லாம் தட்டிட்டே போயிட்டு ஏசிக்கிட்டே போனேன். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, உனக்கு இப்ப என்ன வேணும், எதுவா இருந்தாலும் உனக்கு வேணுன்றத வந்து கேளு, பிள்ளைய நீ நோண்டக்கூடாது, பிள்ளைக்கு டிஸ்டர்ப் கொடுக்க கூடாது அப்படி சொல்லி ரொம்ப தட்டுனேன். தட்டிட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க தூங்கிட்டாங்க. ஆனா கை மேல வச்சேதான் உட்கார்ந்துருந்தேன், தூங்கிட்டாங்க. இது இப்படியேதான் நாள் கணக்கா போயிட்டே இருந்தது. அப்புறம் அது போ ரொம்ப ரொம்ப பாதிப்பு அவங்களுக்கு. சும்மா நடக்கும் போதே விழுந்துருவாங்க, குளிச்சுட்டு பாத்ரூம் வெளியாகும் போது விழுந்துருவாங்க. எல்லாமே ரத்த காயமா ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரத்த காயம் தான் ஃபுல்லாவே, உடம்பு ரொம்ப இழைச்சு போய் சும்மா காய்ச்சல், சளி, இரும்பல், இப்படியேதான் ஹாஸ்பிட்டல், வீடு, இப்படியேதான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் என்னால ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோடனே நாங்க என்ன பண்ணோம், நம்மள ஒரு காளி கோயில்ல வந்து எனக்கு மகளுக்கு வந்து அவங்க பிறந்தது எல்லாம் வந்து காளி கோயில்ல வேண்டிதான் பிறந்தாங்க. எனக்கு 2வது பிள்ளைக்கும் அவங்களுக்கு வந்து 7 வருஷம் வித்தியாசம் வயசு. காளி கோயில்ல வேண்டிதான் அவங்க வந்து பிரெக்னான பொண்ணா கேட்டேன். பிரெக்னன்ட் நடக்கும்போது சரி, குழந்தை பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு வேதனையும் ரொம்ப கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி எல்லாம் எனக்கு அதே மாதிரி தான் எல்லாம் அமைஞ்சது. அப்போ நான் அங்க போன் பண்ணி சொன்னேன், மகளுக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அங்க வந்து அவங்க சொன்னது என்னன்னா, உண்மையிலே அவங்களுக்கு பட்டிருக்கு, ஆனா இது வந்து சாதாரணமானது இல்ல, அந்த கழுத்து மட்டும் இருக்கும்ல, கழுத்து மட்டும் கீழே அந்த குடல்லாம் தொங்குற மாதிரி அதுதான் கூட இருக்கிறது. டிஸ்டர்ப் பண்றதுன்னா கிச்சன் வெளியாதான் அது வந்து போகுது. உங்க கிச்சன்ல இருந்து பாருங்க, உங்க சைட்டுக்கு கழுத்து மட்டும் இருக்குமே அப்படின்னா எது? தலையோட கழுத்து வரைக்கும் இருக்கும், கழுத்து கீழே வந்து எல்லாம் தொங்குற மாதிரி இருக்கும் அந்த குடல் கட்டெல்லாம், மீதி உடம்பு இருக்காது. அது என்னன்னு எனக்கு பேர் தெரியல, அது அப்படிதான் வந்து எனக்கு சொன்னாங்க, அதுதான் வந்து போறது அப்படின்ட்டு. நீங்க கிச்சன் கிட்ட போய் நல்லா பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாருங்க, கிட்டையே ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கிட்ட ஏதாச்சும் ஒரு பெரிய மரம் கண்டிப்பா இருக்கும்னாங்க. 100% அடிச்சு சொன்னாங்க. ஆனா எனக்கு அது ஞாபகம் இல்ல. போய் பார்க்கும் போது உண்மையிலே அந்த ஒரு மரம் இருக்கு, காஞ்சி போய் இருக்கு. அதுல இருந்தா டெய்லி வந்து போறதெல்லாம். முன்னுக்கு அது வராது, முன்னுக்கு ஐயா இருக்கறனால வராது, பின்னாடி வழி மட்டும்தான் வரும். அதனாலதான் அடிக்கடி எங்க கிச்சன்ல காமிச்சிருக்காங்க. கிச்சன்ல சைடு தான் காட்டிட்டாங்க. கிச்சன் சைடு அவங்க போறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. எனக்கு 2 கிச்சன் இருக்கு, 2வது கிச்சன் தாண்ட மாட்டாங்க அவங்க, அப்படி ஒரு பயத்துல இருந்தாங்க. பிரேக் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்பா அவர் சொன்னாரு, என்னால இப்போதைக்கு அங்க வந்து பார்க்க முடியாது, நீங்களும் இங்க வர முடியாது, தூர பயணம் எடுக்க கூடாது, ஏதாச்சும் ஒரு வேற மாதிரி உங்களுக்கு காட்டி விட்டுருவோம் அப்படின்னாங்க. அப்ப சொன்னாங்க, பக்கத்துல ஏதாச்சும் உங்களுக்கு நம்பிக்கையான இடம் இருந்தா, நம்ம தமிழ் கோயிலா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச மலைக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, போய் பாருங்க, இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான இது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க போய் பார்த்தோம். இது வந்து உஸ்தாசு மலைக்காரரு, அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா ஹஸ்பண்டோட ஒரு பர்சனல் விஷயத்துல அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட இதுல வந்து அவர் தான் நல்லது செஞ்சு அவர் உடம்புல இருந்து வெளியாக்குனதெல்லாம் கெட்டது இருந்தப்போ. அப்ப அவரை நம்பிதான் நான் போனேன். 3 பிள்ளைங்களை கூட்டிட்டு ஹஸ்பண்ட் நானும் போனோம். போயிட்டு பகல்ல தான் போனோம். போய் பார்த்தப்போ அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, உண்மையிலே அதுதான் பட்டிருக்கு, 100% அதுதான் பட்டிருக்கு, ஆனா அது ஆபத்தானது, எப்ப வேணா எது வேணா செஞ்சு கூட்டிட்டு போக பாக்குது அப்படின்னாரு. அது வந்து என்னோட வீட்டுல இருந்து நம்ம செய்ய முடியாது, உங்க வீட்டுலதான் நான் வந்து செய்ய முடியும், பிள்ளை வாடுற வீட்டுலதான் நான் வந்து அதை எடுக்க முடியும்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, இந்த 1 வாரத்துக்குள்ள நீங்களா ஒரு நாள் முடிவு பண்ணி நான் சொல்ற ஜாமான் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, எனக்கு வந்து பேமெண்ட் வந்து 600 வெள்ளினாரு. அப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டு 2வது நாளே கால் பண்ணிட்டேன், நீங்க வாங்க, மறுநாளே வாங்க, உங்களுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லுங்க, நாங்க வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, கல் உப்பு ஒரு பெரிய பேசன் நிறைச்சி இருக்கணும்னாரு, அப்புறம் கனி இருக்கணும்னாரு, 3 கனி இருக்கணும், மஞ்சள் துணி இருக்கணும், அது மட்டும்தான் இருக்கணும். எனக்கு நான் வந்து அவருக்கு வந்து சொந்தமா காடிலாம் ஓட்ட தெரியாது, என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னாரு.
அப்போ வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரவங்க ஒரு ஆள் தங்க வச்சிருந்த ஒரு ஆணு. அவர் வந்து லவ் பண்ற பொண்ணையும் வீட்டுலதான் கூட்டிட்டு வந்து தங்க வைப்பாரு அடிக்கடிக்கு. அவங்க வந்து மக கூட ரொம்ப க்ளோஸ், சின்னவங்க கூட 3வது பிள்ளை கூட ரொம்ப க்ளோஸ். அப்ப அவங்க சொன்னாங்க சரி வர சொல்லுங்க நம்ம வச்சு பாக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து காசு பேங்க்ல இருந்து காசு எடுத்து வந்து ஒரு 1100 வெள்ளியா ரெடியா வச்சுட்டேன் சாமி மேடையில. எக்ஸ்ட்ரா காசு திடீர்னு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க நான் குடுக்குறேன் அந்த காசு 600 வெள்ளி நான் குடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்ல என்னோட மகளுக்கு நான் காசு ரெடியா வச்சுட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி என்னோட சொந்தக்கார பையன் மூலியமா அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் காசு கொடுக்குறேன்ற கேட்க மாட்டாங்க, நான் பேபிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்ப அவரு என்கிட்ட சொன்னாரு அதான் அவங்க கொடுக்குறேன்றாங்களே அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன் சரி பரவாயில்ல, அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால பாதிக்கு பாதி வேணா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க 300 வெள்ளி மட்டும் போட்டு நான் மீதி 300 வெள்ளி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வர நாள் ஆச்சு, 1 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. வர நாள் ஆச்சு. அப்போ நான் தான் போய் ஏத்திட்டு வரதுக்கு இருந்தேன் காடியில. நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், மணி ஒரு 11:30 ரெடி ஆயிட்டு இருக்கேன். அப்ப அவங்களே வந்து சொன்னாங்க, சொந்தக்கார பையனோட கேர்ள் வந்து சொன்னாங்க நீங்க போக வேண்டாம், நீங்க ஒருவேளை போயிட்டு வர வழியில எது வேணா நடக்கலாம், இது ஏதாச்சும் தடுக்கிறதுக்கு எது வேணா செய்யலாம், நம்ம வர சொல்லலாம், நான் புக் பண்றேன் திருப்பி விட்டுறலாம் அவரை அப்படின்ட்டு. அப்போ சரி நான் காசு கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் முதல்ல காசு கட்டுறேன். அப்போ அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க இல்ல இதுவாச்சும் விடுங்க நானே காசு கட்டுறேன், போறது வரதுக்கெல்லாம் நானே காசு கட்டிக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலே நானும் சரி உங்க இஷ்டம்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் அதே மாதிரி வர வச்சுட்டாங்க. வந்துட்டு அவர் சொன்னாரு நானும் அவங்களும் ஒட்டிதான் பொம்பளாரு, வேற ஆம்பளால் வீட்டுல யாரும் இல்ல, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. 3 பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க பயப்படுறாங்க. அப்ப அவர் சொன்னாரு ஒரு ஆம்பளால் இருந்தா கொஞ்சம் சின்னங்க இருக்கும், ஈஸியா இருக்கும், தைரியமா இருக்கும்ல உங்களுக்கும் அப்படின்னாரு. அப்போ என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் வர சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு மணி மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. வர சொல்லியிருந்தேன் நீங்க வந்துருங்க, அவரு கூட ஒரு ஆள் ஆம்பளால் இருக்கிறது நல்லதுன்றாரு அப்படின்ட்டு. அப்ப ஹஸ்பண்டும் வரேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வெயிட் பண்ணி ஹஸ்பண்ட் வராரு. அப்போ அவரு வந்து என்கிட்ட சொன்னாரு நீங்க வந்து அத உடனே விரட்டணும்னு பாக்குறீங்களா, இல்ல அது எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, யார் மூலியமா வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்குறீங்களான்னு கேட்டாரு. அப்போ நான் முதல்ல சொன்னேன் எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அந்த ஒரு ஆசை இல்ல, ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன், பிள்ளை அது ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு, நான் திருப்பி அதெல்லாம் பார்க்க விரும்பல, நீங்க அதை வெளியாக்கி விட்டாலே போதும் அப்படின்ட்டு. பிள்ளைங்க 3 பேர் ரொம்ப பயப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா என் கூட இருந்த என் சொந்தக்கார பையனோட கேர்ள் மட்டும் புடியாது இருந்தாங்க. இல்ல நீங்க வர வைங்க, நான் கேட்கிறேன், நான் தைரியமா இருந்து நான் கேட்கிறேன், யாரு அனுப்பிவிட்டா யாரு எது எப்படி வந்துச்சு நான் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம். என்ன நடந்தது? அவர் சொன்னாரு அது வர வைக்கணும்னா ஒரு ஆள் உடம்புலதான் வர வைக்கணும், அந்த ஒரு ஆளு வந்து இன்னும் தைரியமா இருக்கணும், அத உடம்புல ஏத்திக்க தைரியமா இருக்கணும்னு சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க என்கிட்ட சொன்னது இல்ல நான் தைரியமா இருப்பேன், ஏன் உடம்புக்கு வர வைங்க அப்படின்னு சொல்லி. திடீர்னு வந்தது போகாம அவங்க உடம்புல இருந்துருமோ அப்படின்ற பயம். அது உடம்புல இருந்துட்டு 3 பிள்ளைங்க வேற இருக்காங்க, நானும் இருக்கேன், சரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருச்சுன்னா அந்த ஒரு பயத்துல வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. அதே நேரத்துல ஹஸ்பண்ட் இன்னும் வந்து சேரல. என்னோட 2வது அண்ணன் போன் அடிச்சாரு, சின்ன போன் பண்ணி கேட்டாரு அந்த பாச்சி வந்துட்டாரான்னு கேட்டாரு. வந்துட்டாரு, வீட்டுலதான் இருக்காரு, அவர் இந்த மாதிரி சொன்னாரு, ஒரு ஆள் உடம்புல ஏற்றி கூட கேட்கலான்னு சொல்லியிருக்காரு, ஆனா நான் வேணான்னு எவ்வளவோ போஸ்ட் பண்ணி முடியவே முடியாதுன்ட்டு, ஆனா இவங்க வந்து புடிவாதத்துல இருக்காங்க. அப்ப அண்ணா சொன்னாங்க சரி நீ போன் எடுத்து போய் ஸ்பீக்கர் வச்சு அவங்கள்ட்ட கூட நான் பேசுறேன். அப்போ அண்ணனும் பேசினாங்க, அண்ணன் வைஃபும் பேசினாங்க, வேண்டாம் இது வந்து ஆபத்தா தருது, வேண்டாம் உடம்புல ஏத்திக்க வேண்டாம், விரட்டி விட்டாலே போதும், நம்ம பிள்ளைக்கு நம்ம விரட்டி விட்டா நம்ம பிள்ளைகிட்ட இருந்து வெறியாக்கி விட்டாலே போதும்னு சொல்லி எவ்வளவோ கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இவங்க அந்த பச்சை கூட நாங்க சொல்றதெல்லாம் பாத்துட்டு அவரு கூட ஒரு நேரத்துல வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி வேண்டாம் அவங்களாம் ஏத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பிடிச்ச புடுவத்துல அவரையே மனசை மாத்துறாங்க, இல்ல நீங்க ஏன் உடம்புல ஏத்துங்க வர வைங்க அப்படின்னு ரொம்ப போர்ஸ் பண்ணிட்டாங்க. அவரும் வேற வழி இல்லாம சரி வர வச்சுட்டாரு. ஹஸ்பண்ட் கரெக்டா வந்துட்டாரு. அப்ப ஹஸ்பண்ட சொன்னாரு நீங்க ஒரு பக்கம் நில்லுங்க, உங்க ஒய்ஃப் ஒரு பக்கத்து, ஏன்னா அது வந்து வெளியாக்கி வந்து ஒரு போத்தல்ல தான் அடைப்பாரு, ஒரு போத்தல்ல அடைக்கணும்னு. அப்போ அந்த போத்தி வந்து என் கையில கொடுத்துட்டாரு. அந்த போத்தி வந்து நான் தான் மூடாங்கியோட வச்சு புடிச்சுக்கணும், அவர் அடைக்க அந்த மூடாங்கிய திறந்து நான் அவருக்கு காட்டணும் அப்படின்ட்டு.
அப்ப போத்தையை பிடிச்சி நான் ஒரு பக்கம் நிக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒரு பக்கத்து நிக்கிறாரு அவங்களை பிடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் படிச்சு எல்லாம் இது பண்ணி வர வச்சுட்டாரு அவங்க உடம்புக்கு. வந்தோடனே அவங்க உடம்புல இறங்கினோடனே அவரும் எவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, அவங்க ஒரு பதில் சொல்லல. உடம்ப மட்டும் அவ்வளவு ஆங்காரமா முறுக்கிக்கிட்டு கண்ணெல்லாம் பெருசாயிருச்சு. வெளியே வாசலையே பார்த்து முறைச்சு உட்காந்துருக்காங்க. இளைஞருக்குல ஒண்ணும் இல்ல, முறைச்சு உட்காந்துருக்காங்க. அப்ப அவர் சொன்னாரு என்கிட்ட, நான் கேட்டேன் எனக்கு பதில் சொல்லல, இப்ப நீங்க கேளுங்க என்ன பதில் சொல்றாங்க பாப்போம்ட்டு. ஃபோர்ஸ் பண்ணி கேளுங்கன்ட்டு. அப்ப நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன், உனக்கு என்ன வேணும், என் மக கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற, எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லு, நாங்க கொடுக்க முடிஞ்சதை நாங்க கொடுக்குறோம், விட்டு போயிரு, என் மகளை விட்டு போயிரு அப்படின்ட்டு. தமிழ்ல எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், பதில் சொல்ல. அப்ப அவர் சொன்னாரு எதுக்கு மலாயில கேளுங்க. மலாயிலையும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், பதிலே சொல்லல. என்னை திரும்பி கூட பார்க்கல. அவங்க வாசல் பக்கத்தா பார்த்து முறைச்சு உட்காந்துருக்காங்க தவிர கண்ணு அவ்வளவு புருஷனுக்கு திறந்து வச்சு உட்காந்துருக்காங்க. அப்போ எனக்கு பயம் எடுத்துருச்சு. ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆச்சு உடம்புல ஏத்தி. எனக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு, எங்க உடம்ப விட்டு போவாம ஏதாச்சும் ஒரு வேலை காட்டிடுமோன்ட்டு. ரொம்ப பயந்துக்கிட்டு நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்ல பற்றி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க தயவு செஞ்சு வெளியாக்கிருங்க, எங்களுக்கு எதையுமே நாங்க தெரிஞ்சுக்க விரும்பல, வெளியாக்கிருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பயத்துல. அவங்கள பார்த்தோன்னே வெளியாக்கிருங்க, உடம்ப விட்டு வெளியாக்கணுன்னே அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. நார்மல் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, எனக்கு உடம்பு ரொம்ப லெத்தேவாயிருச்சு, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, லெத்தேவாயிருச்சு, என்னால முடியல நடக்க கூட அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு அது அப்படிதான் இருக்கும், அது வந்துட்டு போயிருச்சுல, இறக்கியா சொன்னீங்க இறக்கியாச்சு, அது அப்படிதான் இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும், நீங்க நல்லா ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னோடனே போத்தையில எல்லாம் அடைச்சு எடுத்துட்டாரு. போத்தை என் கையில தான் இருந்தது. கோசமான போத்தை நம்மளால அமுக்க முடியும், மறக்க முடியும். அது அவர் அடைக்க அப்படியே கிராஸ் ஆகி கல்லு மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட மடக்க முடியல, அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என் கையில இருந்தா அதை மூடி க்ளோஸ் பண்ணி எடுத்து அவர் ஒரு பையில ஒரு பேக் வச்சிருப்பாரு, ஸோ அதுக்குள்ள வச்சுட்டு அதை ஒரு பத்திரமா வச்சுட்டு, அப்புறம் என் கையில 2 மந்திர செய்து கொடுத்தாரு மஞ்சள் கலர்ல. கிச்சன் சைடு 1 கட்டுங்க, வெளியே வாசலுக்கு 1 கட்டுங்க பாதுகாப்புக்கு அப்படின்னாரு. கட்டினதுக்கு அப்புறம் அவர் அந்த கல்லு உப்பு இருக்குல்ல, கல்லு உப்பு பேசனோட மடியில வச்சுக்கிட்டாரு. கனியை 2ஆ வெட்டி அந்த கனியில கல்லு உப்பை தடவினாரு. பின் வாசல்ல 2 சைடு வைக்க சொன்னாரு. என் கையில கொடுத்து வைக்க சொன்னாரு. கொடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நான் தான் பேபி ஷீட்ல ஆட்டி தூங்க வைக்கணும். அப்ப எல்லாம் முடிச்சுட்டு மேல போய் படுக்கும் போது பெரிய பிள்ளைங்க 2 பேரும் அவங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டாங்க. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே வெள்ளனே படுப்பார், அவர் உடம்பு முடியாது. அவர் ஓகேயோ, அவர் வெள்ளனே படுத்துருவார் 10:30 மணிக்கெல்லாம். அவர் படுத்துட்டாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு போய் படுத்தேன். போய் படுக்க போயிட்டு முதல்ல பேபி ஷீட்ல தான் தூங்குவாங்க. அங்க தூங்கி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் மெத்தீரியல் தூக்கி போட முடியும். அப்படி நான் ஆட்டிக்கிட்டு இருக்கும் போது, ஸோ எங்களுக்கு மொட்டை மாடி இருக்கு, ரூம் வெளியே போகணும். ரூம் வாசலும் சரி, மொட்டை மாடி வாசலும் நேருக்கு நேராக தான் இருக்கும். அப்ப மொட்டை மாடி கதவு பக்கத்துலயே அந்த கட்டில உட்காந்துதான் பேபி சீட் அங்கதான் வச்சு நான் பிள்ளைய தூங்க வைப்பேன். கதவு கொஞ்ச நேரத்துக்கு திறந்து வச்சிருப்போம். மொட்டை மாடி கதவு மட்டும் ஏட்ட சாத்திட்டு கதவு மட்டும் திறந்து வச்சிருப்போம், காத்து ஓட்டத்துக்காக, ரொம்ப சூடா இருக்கும். அப்ப அதே மாதிரி இந்த பேபி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் அடிக்கடிக்கு இவங்க அந்த மாதிரி பயப்படுற டைமுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வெளியே இருந்து ஏதாச்சும் ஒரு சத்தம் எனக்கு காட்டிடும், அறிகுறி காட்டும். சில அறிகுறி எனக்கு காட்டிடும், ஏதோ ஒண்ணு வரப்போகுது அப்படின்ற மாதிரியே எனக்கு காட்டும். அந்த மாதிரி காட்டும் போதெல்லாம் தான் பேபி பயப்படுவாங்க, அங்கங்க காட்டி பயப்படுவாங்க, அது வருது என்ன கூப்பிடுது அப்படின்ட்டு. அன்னைக்கு நாளும் அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு நாளும் அப்படியே தான் இருந்தது. அப்போ நான் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த சத்தம் எனக்கு கேட்டுருச்சு. வெளியே இருந்து ஒரு மாதிரியா அது ஒரு விசில் சத்தம் மாதிரி கேட்டது. விசில் சத்தம் மாதிரி கேட்டது. நானும் மனசுக்குள்ள இல்ல, அவரு தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு, விளையாக்கிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வெளியே ஏதோ பிள்ளைங்க விளையாடுது போல இருக்குன்னு சொல்லிட்டு என் மனசை நான் தேத்திக்கிட்டு அவங்கள பாட்டுக்கு தூங்க வச்சுட்டு இருக்கேன். பேபி சீட் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லாதான் பால் குடிச்சு தூங்க கண்ணு இழுக்க ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. திடீர்னு என்னை கூப்பிட்டு படிக்கிட்டு உள்ள ரூம் வாசல்கிட்ட கை காட்டினாங்க. மா அங்க பாருங்களேன், அந்த கொக்ரோச் வருது அப்படின்னாங்க. நான் கூட எதுவும் பறக்கிற கொக்ரோச் எதுவும் பார்த்துட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு நானும் தேடுறேன். அப்படி எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. அதெல்லாம் இல்லம்மா, அது போயிருச்சு, அப்பா விரட்டிட்டாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பால் குடிக்கிறாங்க, திருப்பியும் காட்டுறாங்க, மா அது பெரிய கொக்ரோச்சுமா, அங்க பாருங்க பெரிய கொக்ரோச் வருது அப்படின்னாங்க. எனக்கு உடம்பு லைட்டா கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு.
ஆனா காட்டிக்கல. நான் பயந்தனா அவங்களும் இன்னும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு காட்டிக்கல. பேசாம படுங்கம்மா, அம்மா அடிச்சிருவேன், படுத்துங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னு. அவங்க கண்ணை மூடுறாங்க, அது கண்ணை மூட விட மாட்டுது. அதை பார்க்க இது ஃபோர்ஸ் பண்ணுது. நானும் திரும்பி பாக்குறேன், எல்லா இடத்தையும் தேடுறேன், என் கண்ணுக்கு ஒன்னும் தெரியல. நானும் அவங்களை இல்லன்னு சொல்லி தூங்க வைக்கிறேன், அவங்க தூங்க மாட்டாங்க. அது அப்படியே அந்த மேல ஷெலிங் கிட்ட ஏறி வந்து அந்த கண்ணாடி டேபிள் கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கு. அதாவது என் பக்கத்துலயே இருக்கு அந்த கண்ணாடி டேபிள். நான் உட்கார்ந்து இருக்க இடத்துல பேபி செட் பக்கத்துலயே அந்த கண்ணாடி டேபிள், அது பக்கத்துல வந்து வெளி வாசல் கதவு, மொட்டை மாடியோட கதவு. அவங்க கரெக்டா காட்டுறாங்க, வருங்க கொக்கரோச்சி இறங்கி வருது, கிட்ட வருதுன்றாங்க. அந்த கண்ணாடி வழியா இறங்குது. நான் கரெக்டா கண்ணாடி கிட்ட பாக்குறேன், அந்த கண்ணாடி இடத்துல எனக்கு மங்களமா அப்படியே தெரியுது. நான் கண்ணால பாக்குறேன், அது மங்களமா ஒரு உருவம் தெரியுது. சொன்னதா நைட்ல அவங்க தான் தூங்க வச்சு கொடுப்பாங்க. அவங்க வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாரத்துல 2 நாள் வீட்டுல வந்து தங்குவாங்க, சனி ஞாயிறு. அந்த 2 நாளும் அவங்க தான் தூங்க வச்சு கொடுப்பாங்க. எல்லாமே பகல்லையும் சரி நைட்லயும் சரி. சாப்பாடு ஊட்டுறது, குளிப்பாட்டுறது எல்லாமே அவங்க கூட தான். அவங்க இருந்தாங்கன்னா என்கிட்ட வரமாட்டாங்க. அவங்க அப்படி இருந்தாங்க. அப்போ அவங்க மூலியமா தான் வந்தது, அவங்க வாயால ஒத்துக்கிட்டது. நான் ஹாஸ்டல் எடுத்து தங்குறது, ரூம் எடுத்து தங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். இப்போ வரைக்கும் அடிக்கடிக்கு நான் அங்கிருந்து வெளியாயிட்டு எங்கேயா போறேன்னா என் கூடயே தான் வரும் அப்படின்ட்டு. என் வீட்டு வாசல் அந்த ரோட்ல போகும்போது கூட நான் எத்தனையோ வாட்டி பார்த்தது, இங்கங்க அங்கங்க இருக்கிறதெல்லாம் அப்படின்னு இருக்காங்க. டைரக்டா சொல்லல, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தது நான் தான் அப்படி சொல்லல அவங்க. ஆனா கூட தான் இருந்திருக்கு, வரும் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் அந்த விஷயத்தையே யோசிச்சேன். அப்போ அவங்க தான் தடுக்கிருக்காங்க, அதை வெளியாக்க விடாம தடுக்கிறது, நானே காசு கட்டுறேன் அப்படின்னு வலுக்கட்டைய படுத்துறது எல்லாமே அப்பதான் யோசிச்சேன். Alright, thank you so much. இந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு மர்ம தேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். எஸ், 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. கதையே கிடையாது, உங்க பெயர், அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.